1960s இருந்து 1990s வரையும் அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் ஒரு கோல்டு வார் போச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைம்ல நிறைய துறைகள்ல வந்து சாதிக்கணும், யாரு முன்னாடி இருக்கா அப்படின்றதுக்காக அந்த ரெண்டு கண்ட்ரியுமே போட்டி போட்டாங்கன்றதை நம்ம நிறைய வீடியோல பேசியிருக்கோம். ஸ்பேஸ் ரேஸ் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. விண்வெளியில யார் அதிகமான சாதனைகளை செய்ய போறா, நிலால மனுஷனை யார் ஃபர்ஸ்ட் இறக்க போறான்னு ஆரம்பிச்சு இந்த ரெண்டு கண்ட்ரிக்குள்ள நிறைய வந்து பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. ஆனா இந்த உலகத்திலேயே வேற ஒரு கிரகத்துல போய் லேண்ட் பண்ணது சோவியத் யூனியன் மட்டும்தான். வீனஸ் இருக்குல்ல, இது வந்து ட்வின் சன்னோட சூரியனோட ஒரு ட்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே சூரியன் மாதிரியே இன்னொரு கிரகத்துல அப்படியே ஹாட்டா இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும், அவ்வளவு சூடா இருந்துச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்க ஒரு இடம் தான் வீனஸ். இந்த வீனஸ்க்கு எந்த ஒரு கண்ட்ரியுமே மிஷின் பண்ணணும்னு யோசிச்சது கூட கிடையாது. ஏன்னா வீனஸ் எப்படி இருக்குன்னு கூட யாருக்குமே தெரியாது. வீனஸ் இன்னைக்கு இப்படிலாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, நம்ம படிக்கிறது எல்லாமே சோவியத் யூனியன் பண்ண ஒரு விஷயத்தாலதான். வெனேரான்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பேஸ் ப்ரோபை 16 தடவை இங்கேருந்து அனுப்பி 8 தடவை சக்சஸ்ஃபுல்லா போய் லேண்ட் பண்ணியிருக்காங்க வீனஸ்ல. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க எல்லா டேட்டாஸுமே, எல்லாம் நம்ம தெரிஞ்ச எல்லாத்துக்குமே காரணம் சோவியத் யூனியன் அன்னைக்கு பண்ண வெனேரான்னு சொல்லப்படுற ஒரு மிஷின். அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். 1960s ஜான் எஃப் கென்னடி வந்து நாங்கள் நிலால போய் மனுஷன் இறக்க போறோம்னு அமெரிக்கா வந்து சொல்லிட்டாங்க. இங்க சோவியத் யூனியனுக்கும் நிலால மனுஷனை இறக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா இதை தாண்டி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்ல. உலகத்துல மனுஷன் ஸ்பேஸுக்கு போறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸ்பேஸுக்கு போனாங்க, பக்கத்துல இருக்கிற நிலாவுக்கு போனாங்க. பூமியை தாண்டி இன்னொரு கிரகத்துக்கு வந்து எந்த ஒரு மிஷினும் பண்ணது கிடையாது, போய் லேண்ட் பண்ற மாதிரி. அதுவும் இல்லாம வீனஸ் மாதிரியான ஒரு கிரகம்ன்றது வந்து ரெண்டாவது கிரகம் தான். ஃபர்ஸ்ட் மெர்க்யூரி இருக்கும். ஆனா மெர்க்யூரியை காட்டிலும் வீனஸ் வந்து ரொம்ப திக் அட்மாஸ்பியர் வச்சிருக்கிறதால அது ரொம்ப சூடா இருக்கும் மெர்க்யூரியை கம்பேர் பண்ணும்போது. சயின்டிஸ்ட்லாம் நினைச்சாங்கன்னா இந்த கிரகம் வந்து திக்கான அட்மாஸ்பியர் வச்சிருக்கு, ஆனா இந்த கிரகம்குள்ள எப்படி இருக்குன்றது தெரியாது, எவ்வளவு அளவுக்கு சூடா இருக்குன்றதுலாம் அப்ப சயின்டிஸ்டுக்கு தெரியாது. அந்த டைம்ல தான் வெனேரான்னு சொல்லப்படுற ஒரு ப்ரோப் வந்து ரெடி பண்றாங்க. வெனேரானா ரஷ்யன் லாங்குவேஜ்ல வீனஸ்னு அர்த்தமா. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 ப்ரோபை வந்து உருவாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 2 வெனேரா 1 வெனேரா 2ன்ற 2 ப்ரோபை வந்து உருவாக்குறாங்க. வெனேரா 1 வந்து இவங்க February 12, 1961 வந்து இங்க இருந்து லான்ச் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 2 மிஷினுமே வந்து வெளில போகும்போதே, லான்ச் ஆகும் போதே ஒன்னு வந்து ஃபெயிலியர் ஆயிடுது, இன்னொன்னு வந்து வானத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஸ்பேஸுக்கு போனதுக்கு அப்புறமா சிக்னல் கட் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் 2 மிஷினுமே வந்து அன்சக்சஸ்ஃபுல் ஆயிடுது. அதுக்கப்புறம் மனசு தளர விடாம வெனேரா 3 வெனேரா 4 வெனேரா 5 வெனேரா 6 வந்து திருப்பி வந்து ரெடி பண்றாங்க. வெனேரா 3 வந்து மார்ச் 1966 வந்து வீனஸ்க்கு அனுப்புறாங்க. வீனஸ்க்கு மேல போயிட்டு இது வந்து உழுது. வெனேரா 3 வந்து வீனஸ் கிட்ட போனதுக்கு அப்புறமா வீனஸ்ல போய் அந்த ப்ரோப் வந்து உருது. ஆனா அது வந்து சக்சஸ்ஃபுல் கிடையாது. அங்க போயிட்டு நமக்கு டேட்டாலாம் எதுவுமே அனுப்பல. அது வந்து போய் தட்டி வீனஸ்ல வந்து உழுது இங்க கிராஷ் ஆயிடுது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மேன் மேடான ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு கிரகத்துல போயிட்டு டச் பண்ணுது. அக்டோபர் 18, 1967 வந்து வெனேரா 4ஐயும் அனுப்புறாங்க. வெனேரா 4 என்ன பண்ணுதுன்னா நேரா வந்து வீனஸ்குள்ள போகுது. வீனஸ்குள்ள போகும்போது நார்மலா சிக்னல் வந்துகிட்டு இருக்கு. நார்மலா வந்து திக்கான அட்மாஸ்பியர் இருக்கு அப்படின்றத வந்து வெனேரா 4 கண்டுபிடிக்குது. இது வந்து வீனஸை பொறுத்தவரை எப்படின்னா நம்ம பூமியை காட்டிலும் கிட்டத்தட்ட 100 மடங்கு ரொம்ப திக்கான அட்மாஸ்பியர் தான் அது வந்து வச்சிருந்திருக்கு. அதுக்கும் மேல வந்து அதோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும்னா நீங்க தண்ணி கடியில 5000 இருந்து 6000 அடி தண்ணி கடியில இருந்தீங்கன்னா அப்படி இருக்கும். அவ்வளவு அளவுக்கு ப்ரெஷர் உணர்வீங்கல்ல. பேசிக்கா வந்து ஒரு பல யானைகள் உங்களை சேர்ந்து மிதிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்க வீனஸ்குள்ள இருந்தீங்கன்னா இருக்கும். உண்மையால அப்படிதான் வீனஸே வந்து இருக்கும். வெனேரா 4 வந்து அட்மாஸ்பியரை தொலைச்சுக்கிட்டு வீனஸ்குள்ள போகும்போது நார்மலா தான் வந்து இந்த டெம்பரேச்சர்லாம் இருக்கு. ஒரு 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. ஓகே, சூப்பரா இருக்கு, நம்ம போய் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா வந்து தரைப்பகுதியை நோக்கி வெனேரா 4 வந்து போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு டெம்பரேச்சர் வந்து ஏற ஆரம்பிக்குது. டக்குன்னு 300 டிகிரி செல்சியஸ் 400 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து போக ஆரம்பிக்குது. தரப்பகுதியில இருந்து 25 கிலோமீட்டர் மேலேயே வந்து சிக்னல் கட் ஆயிடுது. எந்த ஒரு சிக்னலுமே சோவியத் யூனியன்ல இருக்க சயின்டிஸ்ட்க்கு வந்து வெனேரால இருந்து வரல. அதுக்கப்புறம் மனசை வந்து தளர விடாம வெனேரா 5 வெனேரா 6ஐயும் ரெடி பண்றாங்க. இது ரெண்டுமே வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரோபா வந்து போகுது. இந்த அட்மாஸ்பியரை வந்து ஸ்டடி பண்ணலாம் இல்லையா, அடுத்த 2 ப்ரோப் அனுப்புறாங்க. அதை வந்து லேண்ட் பண்ற மாதிரியானது வந்து அனுப்பல. அதுக்கப்புறமா அதை ஸ்டடி பண்ணி நிறைய வீனஸோட டீடைல்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து இங்க சயின்டிஸ்ட் காட்டுது. சரி, வெனேரா 7, 8 நம்ம போயிட்டு வீனஸ்ல லேண்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு வீனஸை பத்தி தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. திக்கான அட்மாஸ்பியர் வச்சிருக்கு, ரொம்ப ஹீட்டாவும் இருக்கும் உள்ள அப்படின்னும் போது டைட்டானியம் கோட்டிங்லாம் கொடுக்குறாங்க வெனேரா 7 to 8க்கு. வெனேரா 7ஐயும் வெனேரா 8ஐயும் ஒரே மாதிரி தான் டிசைன் பண்றாங்க. ரெண்டுமே போயிட்டு வீனஸ்ல லேண்ட் ஆக போகுது அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் வெனேரா 7 வந்து லான்ச் பண்றாங்க. வெனேரா 7 வந்து அட்மாஸ்பியருக்குள்ள வந்து நுழைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும்போது பேராஷூட் ஓப்பன் ஆகுது. இதை வந்து டிசைன் பண்ணது உள்ள என்ன பேராஷூட் ஓப்பன் ஆகி அது வந்து ஸ்பீடை கட்டிப்படுத்தி இப்போ நிப்பாட்டும் அப்படின்ற மாதிரி தான் இது பண்றாங்க.
வெனேரா 7 வந்து அட்மாஸ்பியர் தொலைச்சிட்டு உள்ள போகும்போது பேராஷூட் ஓப்பன் ஆகுது. ஆனா பேராஷூட் மெல்ட் ஆகி போயிடுது. மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா 25 கிலோமீட்டர் கீழே தரைப்பகுதியில இருந்து மேல வந்து வெனேராவோட சிக்னல் வந்து கட் ஆயிடுது. அதுக்கப்புறமா வெனேரா 7ல இருந்து எந்த ஒரு சிக்னலுமே பூமிக்கு வரல. ஆனா வெனேரா 8ம் இதே மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. இருந்தாலுமே ஒரு சூசைட் மிஷினை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெனேரா 8யும் அனுப்புறாங்க. அது வீனஸ்குள்ள அட்மாஸ்பியர் தொலைச்சிக்கிட்டு உள்ள போக ஆரம்பிக்குது. வெனேரா 8ம் வந்து நேரா போயிட்டு வீனஸ்ல கிராஷ் ஆயிடுது. ஆனா கிராஷ் ஆனதுக்கு அப்புறமா சக்சஸ்ஃபுல்லா சிக்னல் அங்கேருந்து அனுப்ப ஆரம்பிக்குது. சயின்டிஸ்ட்க்கு வந்து சிக்னல் கிடைக்குது. என்ன சிக்னல்னு வந்து எடுத்து பார்த்தா, வீனஸ் ரொம்ப ஹாட்டா இருக்கு, கிட்டத்தட்ட 500 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்கு, ரொம்ப சூடா இருக்கு அப்படின்றத மட்டும் வெனேரா வீனஸ்ல இருந்து இங்க பூமியில இருக்கவங்களுக்கு அனுப்புது. 50 நிமிஷம் கழிச்சு அதுவுமே வந்து சிக்னல்ல ஸ்டாப் பண்ணிடுது. அதுக்கப்புறமா சயின்டிஸ்டுக்கெல்லாம் இந்த ப்ரோப் 50 நிமிஷம் வந்து வீனஸ்ல இருந்திருக்கு, நம்ம இன்னும் மிஷின்ஸ் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வெனேரா 9யும் வெனேரா 10ல வந்து கேமரா வச்சு அனுப்புனாங்க. கேமரா வச்சு வீனஸ் எப்படி இருக்கு, வீனஸோட தரைப்பகுதியில இருந்து நீங்க வீனஸை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற போட்டோ நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு கேமரா வந்து செட் பண்ணி, கேமரா வந்து ஒரு விதமான அந்த கூலிங் சிஸ்டம்லாம் வச்சு கேமரா வந்து கரெக்டா அந்த இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணணும் லைட் எல்லாம் சொல்லிட்டு ஒரு கேப் மாதிரி 2 கேமரா வச்சு செட் பண்ணியிருப்பாங்க. வெனேரா 9 வெனேரா 10ல ரெண்டுமே கேப் மாதிரி, கேமரா வந்து கேப் இருக்கும், கேப் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா படம் பிடிச்சி அனுப்பும். அதையும் தாண்டி பேராஷூட் மாறியே, பேராஷூட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேராஷூட்டுக்கு அது ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு தலை மாதிரி இருக்குல்ல, அந்த வெனேராக்குள்ள பாத்தீங்கன்னா தலை கேப் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது வந்து அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் படுத்தி அதுக்கப்புறமா போயிட்டு கீழே தரையிறங்கும். இதுதான் வெனேரா 9லையும் 10லையும் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. வெனேரா 9 வந்து போய் வீனஸ்ல லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த கேமராவோட கேப் இருக்கும்ல, அது ஒன்று வந்து கைண்டி விழுது, ஒன்று வந்து கைண்டி விட மாட்டுது. அதுக்கப்புறமா ரொம்ப வந்து டீட்டெயிலெல்லாம் எடுக்க முடியல, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ தான். ஆனால் ஒரு அளவுக்கு தரைப்பகுதி வீனஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ப்ராசஸ் பண்ணிச்சு அந்த ஃபோட்டோ. 1 மணி நேரம் வந்து அங்கேருந்து சிக்னல் வரதுக்கு எடுத்துக்கிச்சான். 1 மணி நேரம் படம் முடிச்சு அதுக்கப்புறம் அனுப்பிச்சான். அதுக்கப்புறம் வீனஸ்ல இருந்த வெனேராவும் 1 மணி நேரத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல அந்த ப்ரெஷர்ல, அந்த ஹீட்ல. அதுவுமே சைட்ல இருந்து போய் சிக்னல் அதுக்கப்புறம் அனுப்ப முடியல. ஆனா வெனேரா 10 வந்து நல்ல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ வந்து எடுத்து சென்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறமா வெனேரா 11, 12லாம் வந்து 1978ல பண்ணாங்க. பட் இதை வந்து கேமராலாம் வச்சு பண்ணல, டேட்டாஸை மட்டும் கலெக்ட் பண்ணி அனுப்பலாம், வீனஸ்ல இருக்க நிறைய விஷயங்கள் டேட்டாஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி அனுப்பலாம்னு சொல்லி அதையும் அனுப்புனாங்க. அதுவும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு அதிகமான டேட்டாஸ்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி சோவியத் யூனியன்ல இருக்க சயின்டிஸ்ட் அனுப்புச்சு. அதுக்கப்புறம் வெனேரா 13, 14ஓட மெயின் கோல் என்ன அப்படின்னா போட்டோ எடுக்கணும். வீனஸை தரைப்பகுதியில இருந்து போட்டோ எடுக்கணும், அதுவும் கலர்ஃபுல்லான போட்டோ எடுக்கணும், பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வெனேரா 13, 14ஓட மெயின் மிஷினே, மெயின் கோலே போட்டோ எடுக்கணும்னு சொல்லி அதை மாதிரி ரெடி பண்றாங்க. டைட்டானியம் கோட்டிங் வந்து கொடுக்குறாங்க கேமராவை சுத்தி. இது ஒரு கூலிங் சிஸ்டம் மாதிரி. ஒரு வீனஸ்ல போய் இறங்கிடுச்சு அப்படின்னா அது பல நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா உள்ளே சிஸ்டம்லாம் வந்து கூல் ஆகுற மாதிரி, எதுவுமே வந்து பல மணி நேரத்துக்கு நீடிக்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணி நிறைய கூலிங் சிஸ்டம்லாம் உள்ள வச்சு அதுக்கப்புறமா வெனேரா 13ஐயும் 14ஐயும் வீனஸ்க்கு அனுப்புறாங்க. வெனேரா 13ம் 14ம் போயிட்டு வீனஸ்ல 1982 லேண்ட் ஆயிடுது. அதுக்கப்புறமா வெனேரா வந்து படம் முடிச்சு அனுப்புது. இதுதான் வீனஸோட தரைப்பகுதியில இருந்து எப்படி இருந்தா இருக்கும் அப்படின்றது தான். கீழே நீங்க பாக்குறது வந்து அந்த கேமராவோட கேப் வந்து கீழே கிடக்குது. பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர்ல இருக்குல்ல, இதுதான் வீனஸோட சர்ஃபேஸ். அட்மாஸ்பியர் வந்து கார்பன் டை ஆக்சைடால ஆனதால இது வந்து பார்க்கறதுக்கு லைட்லாம் வந்து எல்லோ கலர்ல தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் உலகத்துல ஃபர்ஸ்ட் டைம் இன்னொரு கிரகத்துல போயிட்டு தரைப்பகுதி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளாக் அண்ட் ஒயிட்ல ஃபர்ஸ்ட் அனுப்புச்சு. கலர் போட்டோவா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உலகமே பார்க்குது. வேற லெவல் அச்சீவ்மெண்ட் இதுக்கு சோவியத் யூனியனுக்கு இது. அதுக்கப்புறமா அந்த ப்ரோபாலையும் 1 மணி நேரத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல. அதுக்கப்புறமா அதுவுமே சிக்னல் அனுப்புறத வந்து ஸ்டாப் பண்ணிடுது. மைக்ரோஃபோன்ஸ் வச்சு அனுப்புனாங்க. வீனஸ்ல தரைப்பகுதியில என்ன மாதிரியான சத்தம் கேட்குது, எப்படி வீனஸ்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா சத்தத்தை கேட்பீங்க அப்படின்றதுக்காக வந்து அனுப்புச்சு. அதுவும் தாண்டி ஒரு ட்ரில் போட்டு மண்ணுக்குள்ள போயிட்டு மண்ணோட தன்மை எப்படி இருக்கு அப்படின்றத வந்து சோதிச்சு பார்க்கறதுக்காக வெனேரா 14 அனுப்புனாங்க. வெனேரா 14 சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் ஆகி அதுக்கப்புறமா ஆடியோ சிக்னல்ஸ் அனுப்புச்சு. இதுதான் வீனஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா எப்படி சத்தம் கேட்கும் அப்படின்றது.
ஒரு ட்ரில்லிங் மிஷினோட சவுண்டு கேட்குதுல, அது என்னன்னா ட்ரில் பண்ணும், தலைக்கடியில வந்து ட்ரில் பண்ணி மண் எப்படி இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வச்சு வெனேரா 14 அனுப்பியிருந்தாங்க. வெனேரா 15-16 வந்து 1983 அனுப்புனாங்க. அதோட மெயின் கோல் என்ன அப்படின்னா, அது வந்து போய் லேண்ட் ஆகாது, மேலே வந்து மேப்பிங் பண்ணும். இந்த மாதிரி நார்த் போல் எப்படி இருக்கு, வீனஸோட நார்த் போல் அப்படின்னு சொல்லி அது வந்து மேலே இருக்கிறத மட்டும் மேப்பிங் பண்ணி அதுக்கப்புறமா டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு. அதுக்கப்புறமா வெனேரா மிஷன்ஸா வந்து சோவியத் யூனியன் பண்ணல, அச்சீவ் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு கிரகமுமே இன்னி வரையும் 2030 தான் நாசாவே அனுப்ப போறதா சொல்றாங்க. இந்தியா வந்து சுக்ரயான் அப்படின்னு சொல்ல போற ஒரு மிஷின் பண்ண போறதா சொல்றாங்க. எப்படி மங்கள்யான் பண்ணாங்களோ அது மாதிரி ஒன்று பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வீனஸுக்கு எந்த ஒரு கண்ட்ரியுமே சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் பண்ணது கிடையாது. வீனஸ்க்கு பண்ணதே கிடையாது அப்படின்ற மாதிரி தான். வேற ஒரு மிஷினுக்காக அனுப்பும் போது அந்த டைம்ல வீனஸ்க்கு போயிருப்பாங்க. ஆனா சோவியத் யூனியன் தான் வீனஸ்க்கு ஒரு மிஷின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட படிக்கிற டெக்ஸ்ட் புக்ல இருந்து எல்லாத்துக்கும் காரணமே வெனேரா தான். அது இல்லைன்னா வீனஸை பத்தி அவ்வளவு நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். இதை பத்தி உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நான் பேசணும் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல இருந்து பாக்குறேன். பை ட்ரூப்ஸ்.